அரட்பெரும் ஜோதி சுவாமியே சரணமையப்பா. மார்ச் 20 சந்திரநாள், சுக்கிரநாள், கரிநாள். 11 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு நன்னாள். அன்றைய தினம் நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சமான லவண பரிகார வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால செல்வ தடைகளும் பண தடைகளும் சரியாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை. குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. குபேரரே சரணம், குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பர்களே, அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மார்ச் 20 சந்திர தரிசன நாள், சந்திரனுக்கான நாளாயிருது. சுக்கிர நாள், சுக்கிர பகவானுக்கான நாளாயிருது. கரி நாள், அதனால் அது குபேர நாளாக மாறியது. இந்த 3 நாளும் இணைந்து வரக்கூடியதில் நீங்கள் வரும் வெள்ளிக்கிழமை எப்படியாவது 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கல்லுப்பு வாங்குங்க. வாங்கிட்டு கொண்டு வந்து உங்களோட பூஜை அறையில் கல்லுப்பை பரப்பி வையுங்க. சென்டரில் ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு எங்கெங்கே வட்டி கட்ட வேண்டியது இருக்கோ அந்த வட்டிக்கெல்லாம் ஒரு 10 ரூபா 5 விதமான வட்டி கட்டணும். ஜொல் லோனுக்கு ஒரு வட்டி கட்டணும், ஹோம் லோனுக்கு ஒரு வட்டி கட்டணும், பர்சனல் லோனுக்கு ஒரு வட்டி கட்டணும், வெஹிக்கிள் லோனுக்கு ஒரு வட்டி கட்டணும்னா தனித்தனியாக ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ புணுகு தடவி அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு பிரியாணி இலையில் உங்களோட மொத்த கடன் 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 10 கோடின்னு என்னவோ பிரியாணி இலையில் எழுதி அந்த பிரியாணி இலையில் மஞ்சளும் குங்குமமும் தடவி விட்டுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சு அந்த தீபத்தை பார்த்து முதல்ல ஓம் கம் கணபதியே நம 27 முறை, அதற்கப்புறம் ஓம் சுக்கிர பகவானே நமோ நம 27 முறை, அதற்கு அப்புறம் ஓம் சந்திர பகவானே நமோ நம 27 முறை சொல்லிட்டு உங்கள் ருணம், கடன், வட்டி பிரச்சனை சரியாகணும்னு நினச்சிட்டு ஓம் குபேராய நமோ நம, ஓம் குபேராய நமோ நம, ஓம் குபேராய நமோ நம 27 முறை சொல்லுங்கள். சொன்ன உடனே அந்த வட்டிக்கு எடுத்து வச்ச பணத்தை எல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த கடனுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது அந்த நபருக்கோ ஆன்லைனில் ஒரு சிறு தொகை, ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ இது வட்டிக்கான தொகைன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பிரியாணிகளை அந்த தீபத்தில் எரிச்சிடுங்க. தீபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லுப்பில் கொஞ்சம் கல்லாப்பெட்டிகளையும் கொஞ்சோண்டு கொண்டு போய் உங்களோட சமையல் செய்யக்கூடிய உப்புலையும் போட்டு அந்த உப்பை பயன்படுத்தி விடுங்கள். இதையை மறக்காமல் செஞ்சுட்டு முடிஞ்சால் அன்னைக்கு சொர்ணம், தங்கம் வாங்குங்க. வளர்பிறையோடு இணைந்து வரக்கூடிய 3ஆம் பிறை அன்று வெள்ளிக்கிழமை அன்று தங்கம் வாங்குறவங்களுக்கு தங்கம் பெருகி கொண்டே இருக்கும். வாங்குங்க தங்கம். வாங்க முடியாதவங்க அன்று மஞ்சள் பொடியோ அல்லது விராலி மஞ்சள் கொம்பு வாங்கி கொண்டு போய் உங்களோட கல்லாப்பெட்டியில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பயன்படுத்தி கொள்ளுங்க. கடையில் போய் வாங்க முடியல, நான் டிஜிட்டலில் கோல்டு வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். இந்தியாவில் இருந்தீங்கன்னா நம்மளோட அக்ஷயம் ஜுவல்லரியில் டிஜிட்டலில் நீங்கள் காயின் வாங்க முடியும். காயின் வாங்கலாம். 100 ரூபாய்க்கும் கூட தங்கம் வாங்கலாம். அதை பற்றி விவரங்கள் வேணால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், விவரங்கள் அனுப்பி விடுவாங்க. வரும் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க. மாலை செய்ய வேண்டிய ஒரு கல்லாப்பெட்டி 3ஆம் பிறை வழிபாடு இருக்குது. நான் அடுத்த பதிவாக அதை அனுப்புகிறேன், காத்திருங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர இருக்கின்றேன். கொங்கணரின் குருவருளும் திருவருளும் பெற்று குரு பூஜை செய்வது எப்படி, வாழை தெய்வத்தின் அருளை பெறுவது எப்படி, குலதெய்வத்தில் வீட்டில் வசியம் செய்வது எப்படி, அதன் மூலமாக செல்வ செழிப்பை பெறுவது எப்படி என்ற தீட்சையோடு சேர்ந்த பயிற்சியை மார்ச் 22 மதுரையில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டால் கற்றுக்கொள்ளலாம். மார்ச் 29 கோயம்புத்தூரில் கற்றுக்கொள்ளலாம். மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1 வருகிறது. அன்றைய தினத்தில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் வேல் பூஜையும் செய்கிறவர்களுக்கு இந்த அற்புதமான திருச்செந்தூர் முருகனோட சத்ரு சம்கார எந்திர மேடையை பூஜையில் வச்சு பிரசாதத்தோடு உங்கள் வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம். உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க. இந்த அற்புதமான தெய்வீகமான சத்ருசம்கார மேடை உங்கள் இல்லம் தேறி வர ஏப்ரல் 5 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.